ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, C++ இருக்கக்கூடிய 5 ஹிடன் ட்ரிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைச்ச போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோ அப்படிங்கிற அந்த ரிட்டர்ன் டைப் என்ன செய்யப்படுற அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலாகவே நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா, ரிட்டர்ன்னா என்ன, ஜென்ரலா எங்க இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அங்கேயே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ அந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ரிட்டர்ன் சொல்லி சொல்லும் போது, ரிட்டர்ன்ல என்ன ரிசல்ட், என்ன டேட்டா கிடைக்குதோ, டேட்டா டைப் கிடைக்குதோ அதை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்க அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். இங்க இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏ அண்ட் பி ரெண்டுமே இன்டீஜர், நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா தான் இருக்கும், இன்டீஜர் தான் இருக்கும். இன்கேஸ் இந்த ஏ வந்து இன்டிஜராவோ பில ஃப்ளோட் ஆகோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்னச்சு அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். இந்த மாதிரி தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன ரிட்டர்ன் எப்படின்னு கிடைக்கலாம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அப்படின்னா, அந்த இடத்துல இந்த இன்டிஜருக்கு பதிலாக ஆட்டோ அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது கம்பைலர் அதுவாகவே என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன எக்ஸ்பிரஷன் அது எவாலுவேட் பண்ணி கொடுக்குதோ அதுக்கு தகுந்தபடி என்ன செய்யும் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் நம்ம அந்த கம்பைலரை டிஃபால்ட்டா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அசைன் பண்ணிடும். ஸோ அப்போ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது என்ன பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் வே டு லெட் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யுது அப்படின்னா அந்த டேட்டா டைப் ரிட்டர்ன் டேட்டா டைப் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா இது டிசைட் பண்ணிடும். அது ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன பண்ணிடும், டிடெக்ட் பண்ணி என்ன வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடியே கொடுத்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு தெரியுது இன்டீஜர்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் இன்டீஜர் ஏபி அப்படின்னு கொடுத்த ரிட்டர்ன் பண்றோம். இன்கேஸ் நமக்கு இந்த இன்டீஜருக்கு பதிலாக ஆட்டோ அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம பாருங்க அப்படின்னா இன்டீஜருக்கு பதிலாக நான் ஆட்டோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயே அதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் என்ன ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆட்டோ அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது என்ன ரிட்டர்ன் டைப் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே என்ன பண்ணினா மாறிடும். ஸோ இதுல ஆட்டோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரிட்டர்ன் டைப். டிஃபால்ட்டா என்ன நீங்க எனி ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது அசீவ் பண்ணிக்கிறோம். இதில் முதல் விஷயமா இதை நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லைனும் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த லைன்ல டெர்மினேட் பண்றதுக்காக செமிகோலன் வைப்போம். அதுக்கு முன்னாடி எண்ட் எல் அப்படின்னா அந்த லைன் முடிஞ்சு நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அந்த எண்ட் எல்னா என்ன அப்படின்னா, மெனி ப்ரோக்ராமர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த எண்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இருக்கு அப்படின்னா டு பிரிண்ட் நியூ லைன், அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த நியூ லைன் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும் அப்படிங்கறது சொல்லுவோம். இந்த எண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட் பஃபர் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட்புட் பஃபர் சொல்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, if you want to ensure the output is immediately visible, இம்மிடியேட்டா நமக்கு அவுட்புட்டை விசிபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த என்டெல் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, flushing the buffer can slightly slow things down அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா இருந்த ப்ராசஸ் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது என்ன அப்படின்னா என்டெல் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது அப்படின்னா ஸ்லோ ஆகுது. அதனால இந்த எண்ட் எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்லாஷ் என் நினைச்சோம் அப்படின்னா கொடுக்கும். ஸோ ஸ்லாஷ் என் கொடுக்கும்போது இந்த எண்டலை விட இது வந்து ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் அடுத்து சி அவுட்ல நம்ம ஏதாவது பிரிண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன செய்யணும் கம்பைலர் நெக்ஸ்ட் லைனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வந்துடும். ஸோ அப்போ எண்ட் எல்லுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்லாஷ் என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண பழகணும். ஏன் அப்படின்னா எண்டெல்லை விட ஸ்லாஷ் என் வந்து ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கறது நினைச்சோம் அப்படின்னா சொல்றோம். ஸோ மூணாவது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங் என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்றது, அதாவது ரா ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்குள்ள சின்டாக்ஸ் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கேன். அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் கான்டென்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல நம்ம கொடுத்துருக்கோம். இதுல ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இதுல முதல் லைன்ல நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் ரா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போறோம். ஸோ கேபிட்டல் ஆர் சொல்லி டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். இதுல லைன் 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். செகண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா லைன் 2. ஸோ என்ன கான்டென்ட் வேணும், குவாட்ஸ் ஆர் ஃபைன் அப்படிங்கறத நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கொடுக்குறேன். மூணாவது லைன் 3ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் எந்த டெக்ஸ்டையுமே நான் கொடுக்கல. ஸோ அப்ப டபுள் கோட்ஸ் வச்சு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அப்போ மோர் தென் ஒன் லைன் ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே இந்த ரா ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா C++ல நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதுக்குள்ள அவுட்புட் என்ன அப்படின்னா
இந்த மாதிரி நமக்கு என்ன அப்படியே கிடைக்கும். லைன் 1 லைன் 2ல வந்து கோட் ஸ்டார் ஃபைன், லைன் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 லைனா கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு எத்தனை லைன் தேவையோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4வதா பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். இப்ப 2 வேலையும் நமக்கு வந்து ஸ்வாப் பண்ணணும். ஏல இருந்து பிக்கும் பி வந்து ஏக்கும். இப்ப எக்ஸாம்பிள் A = 5 B = 10 சொல்றேன். இப்ப இந்த 10ங்கிறது ஏக்கும் 5 அப்படிங்கிறது பிக்கும் கிடைக்கணும். ஸோ அப்போ நம்ம வேலையில சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு வேரியபிள் இருந்து இன்னொரு வேரியபிள் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்வாப் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி தான் என்ன முடியும் அப்படின்னா பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா இதை பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலா அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அந்த ஸ்வாப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்கு நம்ம அல்காரிதம் அப்படிங்கிற அந்த ஹெடர் ஃபைலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராகவும் மோர் எஃபிஷியன்டாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால இந்த ஸ்வாப்பிங்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து மேனுவலா டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி போட்டதுக்கு பதிலாக இது இல்லாமலே ஈஸியா இன்பில்டா இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவதா வந்து அல்காரிதம் அப்படிங்கிற அந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுனால வெல் ஆப்டிமைஸ்டு வேலை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஸ்வாப்பிங் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லாஸ்டா நம்ம பார்க்க போறது மல்டிபிள் வேல்யூஸை எப்படி ரிட்டர்ன் பண்றது. நார்மலா ரிட்டர்ன் அப்படின்னாலும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வேல்யூ தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம நம்ம பார்த்திருந்தோம் A+B அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணும், ஒரு வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மல்டிபிள் வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்றது ஈஸியா நம்மளால பண்ண முடியும். டியூபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா C++ல நம்ம மோர் தென் ஒன் வேல்யூ என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த டியூபிள் இல்லைன்னா நம்மளால எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும். சில பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிப்போம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப், டிஃபரெண்ட் டேட்டா டைப் என்ன செய்ய அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர்ல தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரக்சர்னு ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா மோர் தென் ஒன் வேல்யூஸ் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா கெட் பண்ண முடியும். இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி யூஸ் அப்படின்னா கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப ரெண்டுமே இல்லாம நார்மலா ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதும் போது மோர் தென் ஒன் வேல்யூவை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டியூபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டியூபிள், இன்டிஜர், டபுள், கேரக்டர் மூணுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். கெட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கெட் வேல்யூஸை நம்ம கால் பண்ணும்போது இங்க இருந்து நம்ம சொல்றோம் கெட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா டியூபிள் ரிட்டர்ன் டைப் நான் என்ன பண்ணிருக்கேன் டியூபிள்ல இன்டிஜர், டபுள், கேரக்டர்னு சொல்றோம். ஸோ இன்டிஜர் அப்படிங்கிறது 10, டபுள் அப்படிங்கிறது 3.14, கேரக்டர் அப்படிங்கிறது ஏஐ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மூணுமே ஏசி அப்படின்னா இந்த கெட் வேல்யூஸ் என்ன அப்படின்னா ரிசீவ் பண்ணும். நார்மலா கெட் வேல்யூஸ் இந்த கெட் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்கேருந்து என்ன பண்ணும் இந்த 3 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை 10 அப்படிங்கிறத எக்ஸ் ரிசீவ் பண்ணும், 3.14 அப்படிங்கறத ஒய் ரிசீவ் பண்ணுது, கேரக்டர் ஏ அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இசட் என்ன செய்யும் அப்படின்னா ரிசீவ் பண்ணும். இங்கேயுமே நமக்கு என்ன டேட்டா டைப் அங்கேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்டா இதுதான் பார்த்துருந்தோம். ஆட்டோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இதுல என்ன செய்யும் அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை அதுவே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் வருதோ அதுக்கு தகுந்தபடி அது என்ன பண்ணிடும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ XY செட் என்ன பண்றோம் அப்படின்னா இதுல நம்ம டிஸ்பிளே பண்றோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே. இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு 5 MCQ என்ன பண்றேன் அப்படின்னா நான் இதுல போஸ்ட் பண்றேன். முதல் கமாண்ட்ல இது இருக்கும், அதை பார்த்துட்டு நினைச்சீங்க அப்படின்னா ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க பார்க்கும். தேங்க்யூ.